கரூரில் 41 பேரை காவு வாங்கிய பின்னர் திருச்சி வானூர்தி நிலையத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடியவர் முதலமைச்சர் விஜய் என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரை போல் தான் ஓடுகாலி அல்ல என்று கடிந்துரைத்துள்ளார். போன வருஷம் செப்டம்பர் மாசம் கரூர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் துண்டக்கான புதியக்கானவங்க என்ன செய்ய தெரியாது கரூர்ல இருந்து ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் எங்கேருந்து நீங்கள் பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும் ஓடி போனாங்க. ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு 35 நாள் யார் வீட்டை விட்டு வெளில வராமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சிட்டாரு நாங்கள் அந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டால் பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்டில் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்றைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களாக என்றைக்கும் நிற்போம்.